உன்னிதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உரைய எண்ணில் வாருமே. நீ இல்லையே, நான் இல்லையே. நீ இல்லையே, நான் இல்லையே. நான் வாழ என் உள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உரைய எண்ணில் வாருமே. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று இந்த புனிதமான திருப்பலியாண்டு செல்வி பிரேமலதா, திருவாளர் அஸ்வின் இவர்கள் கேன்சர் நோயிலிருந்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தால் விரைவில் சுகம் பெற வேண்டிய கூட செபிக்கப்படுகிறது. திருமதி அல்போன்ஸ் அமலராணி, திருமதி பிலோமினா இவர்களுக்கு உடல் உள்ள ஆன்மீக நலனை ஆண்டவர் கொடுத்தவர்களை வழிநடத்த வேண்டுமாயும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டுமாயும் கூட செபிக்கப்படுகிறது. திருவாளர் வர்கீஸ் அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகும். திரு வர்கீஸ் அவர்கள் விரைவில் சுகம் பெற வேண்டியும் மருத்துவமனையிலிருந்து விரைவில் திரும்ப வேண்டியும் இத்திருப்பலியாண்டு கூட செபிக்கப்படுகிறது. அக்வினாஸ் மிக்கி இவர்கள் பூரண சுகம் அடைய வேண்டி இத்திருப்பலியாண்டு கூட செபிக்கப்படுகிறது. திருமதி அந்தோணி அம்மாள், திருவாளர் சிறில் பிரேம்குமார் இவர்களுக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகும். தொடர்ந்து அவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் கூட ஜெபிக்கப்படுகிறது. மரினா கிளெமென்சியா இவர்கள் இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகும். தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு தேவையான அருளையும் ஆசிரியும் ஞானத்தையும் தெய்வ பயத்தையும் ஆண்டவர் கொடுத்து இவர்களை வழிநடத்த வேண்டுமாய் நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர்களுக்கு தர வேண்டுமாயும் கூட ஜெபிக்கப்படுகிறது. திருவாளர் நெல்சன், திருவாளர் பெனடிக்ட் இவர்களுடைய ஆன்மை இழைப்பாற்றிக்காகும் திருப்பலியில் ஜெபிக்க அன்போடு நாம் அழைக்கப்படுகின்றோம். மேலுமாக ஜெசிந்தா அந்தோனி இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகும். தொடர்ந்து இறைவன் இவர்களையும் இவருடைய குடும்ப கருத்துக்களையும் கண்ணோக்க வேண்டுமாயும் திரு மகிமை இவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுத்து செபிக்கப்படுகிறது. மேலுமாக இந்த புனிதமான திருப்பலியிலே திரு மரிய அந்தோனி மற்றும் அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் ஆண்டவர் உடல் உள்ள நலனை கொடுத்து காக்கும்படியாக ஒரு ஜெபிக்கப்படுகிறது. மேலுமாக செங்கல்பட்டு இருதயநாதன் சென்ற வாரம் இறைவனடி சேர்ந்திருக்கின்ற அவருடைய ஆன்மா இளைப்பாறுதல் அடைய வேண்டியும் அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் ஆறுதலின் தேர்தலில் தர வேண்டியும் ஒப்புக்கொடுத்து செபிக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு இணைந்து இல்லங்களில் இருந்து செபித்துக் கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் நம்முடைய இல்லங்களுக்கு எதிர்பார்ப்புகள் சந்திக்கப்பட வேண்டுமா, இறைவன் நமக்கு தேவையான ஆறுதலையும் தேர்தலையும் இந்த ஊரடங்கு வேளையில் கொடுத்து இன்னும் நம்மை காத்து பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொடுத்து செபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள அழைக்கிறேன். எல்லா வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற திருமகன் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியில் நின்று விடுவித்தார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வசனங்கள் 10 முதல் 13 முடிய. எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கிறார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வுகளை இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியில் நின்று விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதன் ஆனேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழி சொற்கள் என் மீது விழுந்தன. பல்லவி. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மறவாதவர். ஆண்டவரே, எனக்கு பதில் மொழி தாரும். உம் பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். பல்லவி. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஆண்டவரே, ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. வானமும் வையமும் கடலும் அவற்றில் வாழும் யாவும் அவை புகழட்டும். பல்லவி. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும்.
திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 5 இறை வார்த்தைகள் 12-15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீதும் ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன்னடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள்கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள்கொடையும் பலருக்கு மிகுதியாய் கிடைத்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவன் நற்செய்திக்கு முன் வாழ்த்துணி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 10 இறை வாக்கியங்கள் 26-33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உரோமையர் திருமுகம் அதிகாரம் 6 இறைவசனம் 23. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று 2ஆம் வாசகத்திற்கு நாம் செவிமடுத்தோம். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையால் இந்த உலகிற்கு பாவமும் பாவத்தினால் சாவும் வந்தன. அதுதான் ஆதாம். 2ஆம் மனிதன் என்கின்ற இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிந்தமையால் இந்த உலகிற்கு வாழ்வும் அருளும் வந்தன. இன்று நற்செய்தியில் மத்திய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனம் 32-33 நாம் வாசிக்கின்றோம். யார் ஒருவர் என்னை மக்கள் முன்னிலையில் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களை என் விண்ணக தந்தையின் முன்னிலையில் நான் ஏற்றுக்கொள்வேன். எவர் ஒருவர் என்னை மக்கள் முன்னிலையில் மறுதலிக்கின்றார்களோ
அவர்களை என் விண்ணக தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஏவாள் என்பவர்கள் தன் கணவன் ஆதாம் முன்னிலையில் கடவுளை ஏற்றுக்கொண்டார்களா? நிச்சயமாக அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதாம் தம் மனைவி என்கின்ற ஏவாள் முன்னிலையில் கடவுளை ஏற்றுக்கொண்டார்களா? நிச்சயமாக அவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக 2 பேர் என்ன செஞ்சாங்க? கடவுளுடைய அன்பு கட்டளைக்கும் அபிஷேகத்திற்கும் கீழ்ப்படியாமல் நடந்தார்கள். ஆகையால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருந்த அந்த அன்பு உறவையும் அபிஷேக உறவையும் கீழ்ப்படியாமையால் முறிந்து போன உறவை ஒன்றுபடுத்துவதற்காக ஆதாமும் ஏவாளும் ஒரு நாளும் முயற்சிக்கவில்லை. அதனால் 2 பேரையும் அந்த இன்ப வனாந்தரத்தின் புறம்பே தள்ளப்படுகின்றார்கள். அதன் பிறகு ஆதாம் ஏவாளின் 2 பிள்ளைகள் காயனும் ஆபேலும் கடவுளுக்கு நம் பெற்றோருக்கும் இருந்த அந்த அன்பு உறவை அபிஷேக உறவை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காக 2 பேரும் முயற்சிக்கின்றார்கள். ஆகையால் காயன் என்ன செய்கின்றார்? நிலத்தை உழுது அதில் பெற்ற காய்களையும் கனிகளையும் கடவுளுக்கு காணிக்க ஒப்பு கொடுக்கின்றார். ஆண்டவரே, நான் நிலத்தை உழுது இந்த காய்களையும் கனிகளையும் நமக்கு அர்ப்பணிக்கின்றேன். ஒரு பாவ பரிகாரமாக, என் பெற்றோர் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக அதை ஏற்றுக்கொண்டு என் பெற்றோர் மன்னியும் என்று காயன் அர்ப்பணிக்கின்றார். ஆனால் கடவுள் அந்த காயினுடைய பலியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், காயினுடைய பலியில் ஒரு அகங்காரம் இருந்தன, ஒரு ஆணவம் இருந்தன, ஒரு தற்பெருமை இருந்தன, ஒரு பொறாமை இருந்தன, ஒரு வரட்டு கௌரவம் இருந்தன. நான் சம்பாதித்தவை நான் சம்பாதித்த என்று ஒரு ஆணவம் இருந்தன. ஆகையால் அப்பேற்பட்ட காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை ஆபேல் என்பவர் தன்னுடைய சகோதரன் இதை பார்த்து கொண்டே இருக்கின்றான். நான் என் சகோதரன் காயனை போல நான் இந்த காணிக்கை செலுத்த மாட்டேன், அவனை விட நான் சற்று வித்தியாசமாக நான் காணிக்கை செலுத்துவேன் என்று ஆபேல் ஆண்டுடைய திருமுனையில் ஒரு காட்சியோடு ஒரு தாழ்மையான மனதோடு வந்து ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கின்றார். ஆண்டவரே, இந்த செம்மறியை நான் உருவாக்கவில்லை, இந்த ஆட்டுக்குட்டியை நான் படைக்கவில்லை, நீர் எமக்கு கொடுத்த இந்த ஆட்டுக்குட்டியை நான் உமக்கு காணிக்க அர்ப்பணிக்கின்றேன். என் பெற்றோர் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக இந்த காணிக்கை ஏற்றுக்கொண்டு என் பெற்றோர்களையும் செய்த பாவத்தையும் நான் செய்த பாவத்தையும் மன்னியும் என்கின்றார். ஆகையால் கடவுள் ஆபேலுடைய பலியை கண்ணோக்குகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகள், இதற்கெல்லாம் காரணம் என்ன? பாவம்தான். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பார்கள். ஆகையால் இந்த உலகம் முழுவதும் இந்த கொரோனா என்கின்ற கொடிய வியாதியினால் இந்த உலகம் முழுவதும் தேவாலயங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. எல்லாருக்கும் தெரிந்தவை. நம்மில் அநேக சகோதர சகோதரிகள் திருப்பலில் பங்கு பெற முடியவில்லையே, ஒரு நல்ல பூசை பார்க்க முடியவில்லையே, இறைவாத்திற்கு செவிமெடுக்க முடியவில்லையே, ஒரு நல்ல பாடலை பாட முடியலையே என்று நம்மில் ஒரு ஆதங்கமும் ஒரு மனக்கலக்கம் ஒரு மனபாரமும் நம் சகோதர சகோதரி இல்லங்களை நாம் பார்க்க முடிகிறது. அநேக சகோதரி சொல்லுங்க, என்னால் கோயிலுக்கு போக முடியலையே, நல்ல பூசையில் பங்கு பெற முடியலையே என்று அநேக சகோதர சகோதரிகளுடைய ஆதங்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். இந்த உலகம் முழுவதும் தேவாலயங்கள் மூடப்பட்டு இருந்தாலும், இந்த உலகம் முழுவதும் தேவாலயங்கள் மூடப்பட்டு இருந்தாலும் கடவுளுடைய இதை எப்பொழுதும் நமக்காக திறந்து வைத்து இருக்கின்றன. இதைத்தான் பார்க்கின்றோம். திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், இதோ எவராலும் பூட்ட முடியாத கதவை நான் உமக்கு முன்பாக திறந்து வைத்திருக்கிறேன் ஆண்டவர் கூறுகின்றார். இந்த கொரோனா என்பது இயற்கையின் சதி திட்டமா அல்லது கடவுளுடைய கோபமா? செயற்கையின் ஒரு சதி திட்டமா அல்லது இயற்கையின் சதி திட்டமா? இயற்கை என்பது அது தானாக கடவுளுடைய கோபத்தால் வரக்கூடிய ஒரு வியாதி என்கலாம். இதை நாம் பழைய ஏற்பாடு பார்க்கின்றோம். மனிதனால் உருவாக்கப்பட்ட இப்பேற்பட்ட வியாதிகளுக்கு காரணம் யாரு? நாம தான். அப்ப நாம ஒரு காரியத்தை செய்தோம் என்றால் அதனால் விளையக்கூடிய இப்பேற்பட்ட பாவங்களை நாம் சந்திக்கும் பொழுது நிச்சயமான கடவுளுக்கு கோபத்திற்கும் சினத்திற்கும் நாம் ஆளாகின்றோம். ஆகையால் திருப்படல் ஆசிரியர் சொல்லுகின்றார், ஆண்டவருடைய சினம் நம்மை அழித்தாலும், ஆண்டவருடைய சினம் நம்மை அழித்தாலும் அவருடைய இரக்கம் என்றென்றும் நம்மை நிலைத்திருக்கும். இதைத்தான் பார்க்கின்றோம். உரோமையர் திருமுகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம், யார் யாருக்கு இரக்கம் காட்ட நான் விரும்புகின்றனோ அவர்களுக்கு நான் இரக்கம் காட்டுவேன், யார் யாருக்கு பரிவு காட்ட நான் விரும்புகின்றானோ அவர்களுக்கு நான் பரிவு காட்டுவேன்.
ரோமேயர் திருமுகம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம், யார் யாருக்கு கருணை காண்பிக்க நான் விரும்புகின்றான் அவருக்கு நான் கருணை காண்பிப்பேன். ரோமேயர் திருமுகம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம், மனிதர்கள் விரும்புவதாலோ மனிதர்கள் உழைப்பதனால் எதுவும் ஆகுவதில்லை, மாறாக கடவுள் இரக்கம் வைப்பதனால், கடவுள் கருணை காண்பிப்பதனால், கடவுள் அன்பு வைப்பதனால் எல்லாம் கூடும் என்கின்றது. விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம், விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கின்றோம், அன்று கடவுளை ஆண்டவர் சொல்லுகின்றார், அன்று எகிப்து நாட்டில் வரவைத்த இந்த கொள்ளை நோய், அன்று இந்த எகிப்து நாட்டில் வரவைத்த இந்த கொள்ளை நோய் இன்று உன் வீட்டார் மீதும், உன் சகோதர சகோதரர் மீதும், உன் கணவர் மீதும், உன் மனைவியார் மீதும், உன் பிள்ளைகள் மீதும், உன் மாமியார் மீதும், உன் மருமகள் மீதும் நான் வரவிட மாட்டேன் என்று ஆண்டவர் ஆணையிட்டு கூறுகின்றார். மிக்க சகோதர சகோதரிகளே, ஆகையால் யார் ஒரு தற்பெருமையோடும் ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் நாம் செயல்பட்டோம் என்றால் நிச்சயமாக கடவுளுடைய சிரத்திற்கு நாம் ஆளாகும். அதைத்தான் காயம் செய்தார். யார் ஒருவர் தாழ்மையோடும் மனநிலையோடும் கடவுளுடைய இரக்கத்தையும் அன்பையும் தேடுகின்ற எந்த ஒரு உள்ளமும் நிச்சயமாக கடவுளுடைய அபிஷேகம் கடந்து வரும். இதைத்தான் ஆபேல் தேடினார். இப்பொழுது நாம் காயனுடைய பக்கத்தில் நிற்கின்றோமா, ஆபேலுடைய பக்கத்தில் நிற்கின்றோமா? இதை நாம் தியானிக்க வேண்டும். நிச்சயமாக ரோமேயர் திருமுகம் அதிகாரம் 10 இறைவசனம் 9, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிட்டு இறந்த அவர் கடவுள் உயிர் தெழுந்து செய்தார் என்று நாம் உள்ளூர் எந்த ஒரு உள்ளம் நம்புகிறதோ அவர்களுக்கு நிலைவாழ் உண்டு என்கின்றார். ஆகையால் இந்த புனிதமான நாளில் இந்த கொரோனா என்கின்ற கொடிய வியாதி நம்மை தாக்கினாலும் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, கொள்ளையனின் வீட்டை அணுகாது என்கின்றார். இறைவசனம் வாசிக்கின்றோம். திருப்பாடல் 91 வசனம் 10, வாதை உன் குடும்பத்தை அணுகாது. வாதை, இப்பேற்பட்ட கொரோனா நோய் உன் இல்லத்தையும் உன் உள்ளத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அணுகாது என்கின்றார். திருப்பாடல் 91 வசனம் 6, இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீ ஆளாக மாட்டாய். காரணம் ரோமன்ஸ் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம், கடவுள் நம் சார்பில் இருக்கும் பொழுது நம்மை எதிர்த்து நிற்க யார் முடியும்? எந்த ஒரு வியாதியை நம்மை எதிர்த்து நிற்க முடியாது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்ற அதிகாரம் 91 இறைவசனம் 3, ஆண்டவர் உம்மை கொன்றொழிக்கும் கொள்ளை நோயிலிருந்தும் அவர் தப்புவிப்பார். நாம் எப்பொழுது அவரோடு பயணம் செய்கின்றோமோ, ரோமேயர் திருமுகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 1 சொல்லுகிறது, இனி இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கின்றவர்களுக்கு தண்டனை தீர்ப்பே இல்லை என்கின்றது. நாம் தியானிப்போம். உண்மையாகவே நாம் இறை மக்களாக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பிலும் அபிஷேகத்திலும் நிலைத்து நிற்கின்றோமா என்று நாம் சிந்திப்போம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் நல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியானவருக்கு கன்னி மரியாதையால் பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உலகத்தை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நம் தாயாம் திரு அவைக்காகவும் குறிப்பாக இந்த கொரோனா என்கின்ற கொடிய நோயால் பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுக்காகவும் மேலும் நம் பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று நாம் மௌனமாக ஜெபிப்போம். அன்று காணாமல் திருமணத்தில் அன்னை கன்னிமரியால் பரிந்து பேசியது போல நம் பங்கு மக்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் நிறைய ஆசீர்வாதத்தை நம்மை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று நம் ஒவ்வொருவரையும் அன்னை கன்னிமரியுடைய பாதங்களை சமர்ப்பித்து வைப்போம். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நேரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசை நிறைந்த பெற்றவளே, தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேண்டிக் கொள்ளும். என்னை
தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன் உன்னை போல் மாற்றிடுவாய். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. நொறுங்கிய உள்ளம் தருகின்றேன் நிறைவினை காண விரைகின்றேன். நொறுங்கிய உள்ளம் தருகின்றேன் நிறைவினை காண விரைகின்றேன். உன்னிடத்தில் சரணடைந்தேன் இனியெல்லாம் நிறைவாகும். உன்னிடத்தில் சரணடைந்தேன் இனியெல்லாம் நிறைவாகும். அதை உணர்ந்து கொண்டே இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மானிய பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாற்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயர் வெற்றிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கி புகழ்ச்சி பலியை ஏற்றிடும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களில் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களில் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தக்க பொருட்களால் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புக்கள் அனைத்தின் மீதும் பதில்களாக ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் இருந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே தூயாவை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் என்னை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பணியும் உயிர்ப்பணியும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் மொத்தத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன்றும் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் உளையற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்ந்து பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியா உம்மை புகழ்ந்தேத்து வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். மது ஆட்சி வருக, உமது திருவுளம் மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று நாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி இயேசு கிறிஸ்து, இவர் அனைத்துலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நல்ல ஆயன் நானே, என் ஆடுகளுக்காக எனது உயிரை கொடுக்கின்றேன் என்கின்றார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயிர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊற்றம் பெற்ற புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உம் கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 21ஆம் தேதி ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஆண்டின் பொதுக்காலம் 12ஆம் ஞாயிறு. வருகின்ற புதன்கிழமை 24ஆம் தேதி புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழா. 27ஆம் தேதி சனிக்கிழமை அலெக்சாந்திரியா நகர் புனித சிறில் ஆயர் மறைவல்லுநர் நினைவு. 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் ஞாயிறு. அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனா தொற்று நம்முடைய சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் அதிகமாக இருப்பதன் காரணமாக முழு ஊரடங்கு பிரகடனத்தில் இருக்கின்றோம். பாதுகாப்போடு இருக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாட்களில் நம்முடைய பங்குகளில் அதிகமாக மக்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது. ஆகவே தகுந்த தயாரிப்பு நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமாயும் தக்க கவனத்தோடு இருக்க வேண்டுமாயும் பொது இடங்களுக்கு செல்வதை நீங்கள் ஒரு சில நாட்கள் தவிர்க்கும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பாதுகாப்போடு இருங்கள். தொடர்ந்து செபிப்போம். நம்பிக்கையோடு நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடார் என்று நம்முடைய மறையுரையில் நம்முடைய அருத்தந்தை நம்ம சொன்னது போல, வாதை நம்முடைய கூடாரத்தை அண்டாத அளவுக்கு ஆண்டவர் பாதுகாப்பாக இருந்து நம்மை வழி நடத்துவார் என்று சொல்லி நாம் தொடர்ந்து நம்முடைய இல்லங்களில் இருந்தவாறு ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நாம் நேர்மறையாக பயன்படுத்திக் கொண்டு குடும்ப ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். குடும்பமாக இணைந்து குடும்ப ஜெபமாலை நாம் சொல்லுவோம். அதே வேளையிலே குடும்பமாக இணைந்து உணவருந்துவோம். குடும்பமாக இணைந்து பேசுவோம். நம்முடைய குறை நிறைகளை பகிர்ந்து கொள்வோம். இவ்வாறு நம்முடைய உறவுகளை குடும்பத்திலே புதுப்பித்துக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் தொடர்ந்து செபித்துக் கொண்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்று நமக்கு திருப்பலி ஆற்றி மறைவுரை ஆற்றி செபித்தவர்கள் நம்முடைய பாசமிகு தந்தை அருட்பணி லூகாஸ் அவர்கள் நம்முடைய பங்கிற்கு புதிதாக உதவி பங்கு தந்தையாக வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் ஆயிடமிருந்து அவருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் இன்னும் வரவில்லை. அதற்காக நாம் காத்திருக்கிறோம். ஆனால் ஆயருக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது. ஆயர் இன்னும் நமக்கு அனுமதி மட்டும் கொடுத்து அவருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் தரணும். அதற்கு முன்னதாக தந்தையவர்கள் வந்திருக்கிறார்கள். நம் பங்கில் நம்மோடு இணைந்து பணியாற்றுவதற்காக, நமக்காக இறைவனிடம் மன்றாடுவதற்காக, இன்னும் பல காரியங்கள் இணைந்து செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். ஆகவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்வோம். நிச்சயமாக ஆண்டவர் அவரோடு இருந்து அவரை வழிநடத்துவதற்காக நாம் செபிப்போம். நம்முடைய மறை மாவட்ட பாலிசி படி நாம் யாருக்கும் ஷால் போடுறது கிடையாது. அதனால நம்முடைய இதயபூர்வமான வரவேற்பை தந்தை அவர்களுக்கு ஜெபத்தோடு இணைந்து நாம் தெரிவித்தோம்.